கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா நிறைய மக்களும் பொதுமக்களும் ஆர்வத்துடன் இந்த மார்க்கெட்டுக்கு வந்து வாங்கி சென்றார்கள். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பண்டிகை வந்து கூட வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லலாம். 100க்கு ஒரு 60% தான் வியாபாரமே நடக்குதுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா குளிர் வந்துச்சு. இப்போ அதாவது மக்கள் வெளியே வரத்துக்கு காலையிலலாம் ஒரு 10 மணி 9 மணி தான் வெளியே வராங்க. சாயந்தரத்தெல்லாம் ஜனங்களாம் அடைக்குது. வியாபாரம் சுத்தமாக மந்தமாகி போயிடுச்சு. ஆனால் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சரக்கு வரத்துனா அதிகமாக தான் இருக்குது. விலைவாசியும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விலைவாசி குறைவு தான். ஏன்னா கடந்த ஆண்டு ஆப்பிள் வந்து 250 300 வித்த ஆப்பிள் வந்து இந்த ஆண்டு வந்து 150லேருந்து 250 வரையும் தான். அதுபோல் மாதுளம்பழம் தான் இந்த ஆண்டு விலைவாசி அதிகம். கடந்த ஆண்டு மாதுளம்பழம் விலைவாசி கம்மி, இந்த ஆண்டு வந்து மாதுளம்பழம் விலை அதிகம். 200லேருந்து 250 300 வரைக்கும் மாதுளம்பழம் நடந்தது. மற்றபடி எல்லா பொருட்களுமே அன்னாசி பழம் பார்த்தீங்கன்னா 70 80, சாத்துக்குடி பார்த்தீங்கன்னா 70 80, ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 வரைக்கும். இந்த கங்கா நகர்லேருந்து வந்து இந்த ஆரஞ்சு, அதாவது டெல்லி கடான இந்த ஒரு 600 கிலோமீட்டருக்கான நடந்து அது பார்த்திங்கன்னா கிலோ 100 90 தான். விலைவாசி பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி. திராட்சைலாம் வந்து 80 70, கொய்யக்காய் பார்த்தீங்கன்னா 60 70, சப்போட்டா பார்த்தீங்கன்னா 40 50, வாழைத்தார் பார்த்தீங்கன்னா விலைவாசி கம்மி, 200லேருந்து 250 ரூபா தான் தார். ஏலைக்கு கொஞ்சம் விலை அதிகம். அதுபோல் அந்த செவ்வாழை விலை அதிகம். செவ்வாழை வந்து 90 95 100 அப்படி போகுது. மற்ற சிம்லாலேருந்து வந்த ஆப்பிளுக்கு அந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி ஆப்பிள் சீசன் 11ஆவது மாதத்தில் முடிஞ்சு போச்சு. அந்த வந்த ஆப்பிள் பூரா ஸ்டோரில் வச்சுட்டு அந்த ஸ்டோரில் வச்சு தான் எடுத்து தற்போது வியாபாரம் நடந்தது. டைரெக்டாக வரக்கூடிய ஆப்பிள்லாம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு. அந்த பருவ காலம் முடிஞ்சு போச்சு. இனி வருங்காலம், அதாவது இன்னொரு 10 நாளில் பார்த்தா இம்போர்ட்டட் ஆப்பிள் ஆரம்பமாகிடும். இம்போர்ட்டட் ஆப்பிள் ஆரம்பமாகிடுச்சுனாக்கா அது வரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இன்றைய சூழ்நிலைக்கு 250 300 கிலோ விற்கணும். அப்போ தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா அந்நிய செலவாணிங்க, அதாவது டாலர் விலைலாம் ஏறி போனதுனால அதுவும் விலை ஏற்றத்தை அதை வச்சு தான் நம்ம வேலை ஆகணும். மொத்த விலைக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா விலையில் கிலோ ஒன்றுக்கு 30 ரூபா 40 ரூபா வித்தியாசத்தில் விலை இருக்கும். இங்கே வாங்கிறதுக்கும் ரீட்டைல் கடைகளையும் 30 40 ரூபா வித்தியாசத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறது அழுகும் பொருள், பழ வியாபாரம் பண்ணுறதுனால ஈரப்பதங்க அதிகம். ஈரத்தில் இருந்தால் வெயிட் வரும், ஈரம் கம்மியாச்சுன்னா வெயிட் குறையும். அப்போ அதை முன்னிட்டு தான் அவங்க வந்து 20 30 40 அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் செய்கிறாங்க. இல்லை கோயம்பேடு பார்த்தீங்கன்னா பொங்கல் சிறப்பு சந்தைன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 500லேருந்து 550 ரூபா கரும்பு விலை போயிடுச்சு. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 450. இப்போ நாளைக்கு கரும்பு வரத்து அதிகமாக கூட இருக்கலாம். அப்படி அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இன்னும் விலைவாசி குறைய வாய்ப்பு இருக்குது. சரக்கு வரத்துக்கு வரவில்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னாக்கா ஒரு கட்டுக்கு ஒன்று 20 கரும்பு வந்து ஒரு கட்டு. இந்த கட்டினுடைய விலை வந்து நாளை மறுநாள் வந்து வரத்து அதிகமாகிடுச்சுனாக்கா விலைவாசி குறைய வாய்ப்பு உள்ளது. கோயம்பேடு வணிக வளத்தில் நாங்கள்லாம் கடை வச்சுக்கிறோம். இந்த கடைங்களுக்கு பார்த்திங்கன்னா சொத்து வரி, மாநகராட்சி சொத்து வரி, மற்றபடி இங்கே சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்துக்கு பராமரிப்பு செலவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 கட்டிட்டு வரோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க. என்ன காரணம்னா நாங்கள் போடுறக்கூடிய குப்பைகள் எல்லாமே வந்து அவங்க எடுத்து குப்பைகள், மின்சார வசதி, போக்குவரத்து, கடைகளை பராமரிப்பு கட்டணம் என்ற பெயரில் வாங்குகிறாங்க. ஆனால் பராமரிப்பு என்பது தற்பொழுது இல்லைன்னு தான் சொல்லணும். அது வந்து ரொம்ப வருத்தப்படமான ஒரு சூழ்நிலைன்னா நடைபாதையில் நிறைய பேர் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்க நடைபாதையில் கடை போட்டு வியாபாரம் பண்ணும்போது உள்ளே இருக்க கடை வச்சுன்னு சிஎம்டி இந்த கடைகள்லாம் விற்பனை செய்துச்சு. அதற்கு நாங்கள் பராமரிப்பு கட்டணம் கட்டுறோம். இப்போ நடைபாதையில் போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க போடக்கூடிய குப்பைகளுக்கு நாங்கள் தான் வரி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதனால் வியாபாரிகள்லாம் ரொம்ப உள்ள வியாபாரிலாம் வெளியே சொல்ல முடியாமல் சிரமமாக அனுசரித்து வேதனைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இது.